தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குற்றாலம் பழைய அருவியில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் குற்றால அருவிகளை வனத்துறை வசம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் செய்தியாளர் மருது வழங்குகிறார். அவரிடம் பேசலாம். மருது, வனத்துறை வசம் ஒப்படைக்க என்ன காரணம்? ஒப்படைப்பதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? பூங்குழலில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அமைந்திருக்கக்கூடிய இந்த தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட அருவிகள் என்பது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் மட்டும் 6 அருவிகள் என்பது இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கோடை காலத்திலும் இந்த அருவிகளை குளிப்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். குறிப்பாக இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய குற்றாலம், மெயின் அருவி மற்றும் சிற்றருவி, புலியருவி, செண்பகா அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகள் என்பது இந்த பகுதி செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த அருவிகள் அனைத்திலுமே நேற்று பழைய அருவியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தின் போது ஒரு சிறுவன் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த பகுதியில் மட்டும்தான் கனமழை என்பதை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்பகுதியில் மட்டுமே பெரிய அளவில் கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக நேற்று முதல் சமவெளி பகுதியில் இந்த தென்காசி மாவட்டத்தில் எந்த பெரிய அளவில் மழை பொழிவு என்பது இல்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையின் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் கனமழை பெய்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த காற்றாற்று வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட அந்த மழை பொழிவு அதிகம் இருந்த காரணமாகத்தான் இந்த காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணி இல்லாதன் காரணமாக தான் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே வனத்துறை சார்பாக தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 அருவிகள் என்பதை வனத்துறை வசம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிற்றருவியாக இருக்கட்டும், பேரருவியாக இருக்கட்டும் அல்லது மெயின் அருவியாக இருக்கட்டும், அதே போன்று பழைய அருவி உள்ளிட்ட பகுதியில் அந்த அருவி விழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி என்பது வனத்துறை பகுதியில் தான் இருக்கிறது. ஆக இந்த அருவிகள் அனைத்தையுமே வனத்துறை வள மசோதா ஒப்படைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் ஏற்கனவே வனத்துறை சார்பில் ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கடிதத்தின் அடிப்படையில் அது தொடர்பான ஆலோசனைகளும் தொடர்ந்து பல மாதங்களாக நடைபெற்று வந்திருக்கிறது. இருப்பினும் இந்த நேற்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த பழைய அருவி பகுதி என்பதுதான் சாலையில் இருந்து அந்த வனத்து பகுதிக்கு சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து வனத்துறைக்கு பயணம் செய்து வர வேண்டும். அவ்வாறு வரக்கூடிய இந்த பகுதியை மட்டும் முழுமையாக வனத்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். மெயின் குற்றாலவியாக இருக்கட்டும் அல்ல சிற்றருவியாக 5 அருவியாக இருக்கட்டும், இது வந்து நகரத்தின் மைய பகுதியில் இருக்குது. அந்த அருவி இருக்கக்கூடிய பகுதிகளை வனத்துறை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வணிக ரீதியாக இருக்கக்கூடிய கடைகளோ அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த பகுதியை மாவட்ட நிர்வாகம் அல்லது பேரூராட்சி, ஊராட்சி மூலம் தொடர்ந்து கண்காணிக்கும் எனவும் ஒரு கோரிக்கையும் வைத்திருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வனத்துறையை பொறுத்தவரை 5 அருவிகள், ஏற்கனவே 3 அருவிகளை சிறப்பாக கண்காணித்து வருகிறோம். மேலும் கொடுக்கக்கூடிய அந்த 3 அருவிகள் கொடுக்கும் பட்சத்தில் சிறப்பாக கையாளுவோம் எனவே வனத்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த விபத்து அரங்கேறியை தொடர்ந்து தற்போது இந்த பழைய குற்றால அருவி பகுதியில் வனத்துறை சார்பாக அந்த சோதனை சாவடிகள் அமைப்பதற்கு தேவையான உபகரணங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிர்வாக ரீதியான பணிகளை மேற்கொள்ள அதற்கான ஆவணங்கள் என்பது சரிபார்க்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து அருவிகளுமே இந்த சென்சார் கருவிகள் பொருத்தும் வகையில் அதிக அளவு காற்றாற்று வெள்ளம் ஏற்படக்கூடிய அந்த 3 அருவிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதியில் சென்சார் கருவிகள் பொருத்துவதற்காக சென்னையிலிருந்து ஐஐடி வல்லுநர்களும் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு வந்து நேரில் வந்து ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்வுக்கு பிறகு இன்னும் ஒரு சில நாட்களில் கருவிகள் என்பது பொருத்தப்படும். அதாவது அருவிக்கு கீழே விழும் இடத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் முதல் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அருவி என்பது பொருத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த சென்சார் கருவி பொருத்தப்படும். அந்த பொருத்தப்படும் கருவியில் ஒரு குறிப்பிட்ட அளவை கடந்து தண்ணீரோ அல்லது மழையோ பதிவாகும் பட்சத்தில் அது தொடர்பான அலாரம் என்பது அடிக்கும். அந்த அலாரத்தின் அடிப்படையில் கீழே குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்துவார்கள். பொதுவாக இந்த வனத்துறையிடம் ஒப்படைப்பதற்கும் வருவாய்த்துறையிடம் இருப்பதற்கும் வித்தியாசம் என்னவென்றால் வனத்துறையிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட நேர கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்படும். குறிப்பாக காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அந்த குளிப்பதற்கான அனுமதியானது வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் வனத்துறையிடம் ஒரு நபருக்கு என ஒரு குறிப்பிட்ட கட்டணம் என்பது வசூலிக்கப்படும். குறைந்தது 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் என கட்டணம் என்பது வசூலிக்கப்படும். அதுவே வருவாய்த்துறையாக இருக்கும் பட்சத்தில் 24 மணி நேரமும் குளிக்க முடியும். இதற்கு தனிநபர் குளிப்பதற்கு எந்த ஒரு கட்டணமும் வசூல் என்பது செய்யப்படாது. அங்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு மட்டுமே நுழைவு கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அந்த கண்காணிப்பு, தீவிர கண்காணிப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பணிகளை வருவாய்த்துறைக்கும் வனத்துறைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது. வனத்துறையாக இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 3 முதல் 4 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்படும். ஒவ்வொரு சோதனை சாவடியும் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும். அதை கடந்துதான் அந்த குளிக்கக்கூடிய பகுதிக்கு
வர முடியும். ஆனால் வருவாய்த்துறையாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகத்திற்குரிய அந்த குற்றால பகுதிகளில் பெரிய அளவு கட்டுப்பாடுகள் என்பது இருப்பாது. அருவியின் அருகே மட்டுமே பாதுகாப்பாக பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள், காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். அங்கு மட்டுமே அந்த பாதுகாப்பு வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மெயின் அருவியாக இருக்கட்டும், ஐந்தருவியாக இருக்கட்டும், இந்த பகுதியின் மேல் பகுதியில் ஏற்கனவே கடந்த கடிதம் கொடுக்கப்பட்டது முதலே கண்காணிப்பு பணியில் வனத்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த பகுதியில் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு இருந்ததன் காரணமாகத்தான் இதற்கு முன்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தின் பொழுது கூட பெரும் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க முடிந்தது. உடனடியாக எச்சரிக்கை பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டு பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த பழைய அருவி பகுதியில் மேலே சென்று வனத்துறை அதிகாரிகள் நிற்பதற்கோ அல்லது அங்கு அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள சாத்திய கூறுகள் என்பது அந்த பகுதியில் எதுவும் இல்லை. ஆகிய அதன் காரணமாகத்தான் இந்த காட்டாற்று வெள்ளத்தை உடனே தொடர்பான தகவலை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. அதனால்தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். வனத்துறை தரப்பில் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தொடர்பாக தொடர்ந்து ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று மாலை கூட இது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் இந்த கோரிக்கையை வைத்திருப்பதாகவும், ஏன்னா வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், வணிக ரீதியாக இருக்கக்கூடிய வெளிப்புற பகுதிகளை நாங்கள் வைத்து அதற்கான பராமரிப்பு, வரி வசூல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் பழைய குற்றால பகுதியில் அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் தற்போது இருக்கிறது, என்ன மாதிரி வசதிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். மக்களுடைய பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுகின்றன. இது ஒரு ஆரோக்கியமான போக்காகவே பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.